ஹாய், நான் தான் மிஸ்டர் கூல் தமிழன் எஸ் சம்பத்குமார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு பிடிச்ச வேலைக்கு தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற யங்ஸ்டர் பற்றி தான் பேச போகிறோம். காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சா சந்தோஷம்தான். அப்படி பிடிச்ச வேலை கிடைக்கல, அதுக்கு இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் மினிமம் வந்து வீட்டில் 1 வருஷமோ 2 வருஷமோ நம்ம வேலைக்கு போகாமல் பிடிச்ச வேலை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு மினிமம் அமௌண்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டுன்னு சொல்ல போனால் நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே ஜிம்மும் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இருங்க. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது நம்மளுக்கு. ஒரு பக்கம் பிடிக்காத வேலை செஞ்சாலுமே ஜிம்மு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே போதும். பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்ணிட்டா இன்னும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தரும். அதேமாரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்குமே கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்யுங்க. அதில் வர காசு வச்சு உங்களுக்கான ஜிம் ஃபெசிலிட்டிஸும் வீட்டையும் நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் இந்தமாரி இன்னும் மோட்டிவேஷனல் வீடியோவாக நம்ம யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. இதேமாரி இன்னொரு வீடியோக்கு அடுத்த மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.